இயற்கையின் வரப்பிரசாதமாக அமைந்துள்ள வேர் காய்கறிகள் இந்த குளிர்காலத்துக்கு ரொம்ப நல்லதுங்க. அதை ரொம்ப எதிர்ப்பு சக்தியே இல்லாமல் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த குளிர்காலத்தில் இந்த மாதிரியான காய்கறிகளை கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களோட நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். அது என்னென்ன காய்கறிகள்னு நம்ம பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு ஒன் பார்த்திங்க அப்படின்னா சக்கரவள்ளி கிழங்குங்க. இந்த சக்கரவள்ளி கிழங்குல வைட்டமின் ஏ, சி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த குளிர்காலத்தில் நம்மளுடைய மூளை பார்த்திங்கன்னா ரொம்ப மந்தமாக வேலை செய்யும். இந்த பிரச்சனையெல்லாம் சரி பண்ணுறதுக்காக நாம் இந்த குளிர்காலத்தில் ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா சக்கரவள்ளி கிழங்கை நீங்கள் அடிக்கடி எடுத்துக்கணும். இந்த சக்கரவள்ளி கிழங்கு சாப்பிட்டீங்க அப்படின்னா நம்மளுடைய மூளையின் செயல்பாட்டை அதிகமாக செயல்படுத்த ஆரம்பிக்கும். இது செரிமானத்துக்கும் ரொம்ப அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா பீட்ரூட்டில் நிறையா நைட்ரேட் இருக்குது. இது இரத்த நாளங்களை விரிவுபடுத்தி இரத்த அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இந்த குளிர்கால உணவில் பீட்ரூட்டும் அதிகமாக நம்ம எடுத்துக்கிறது நம்மளுடைய கிட்ஸுக்கும் நல்லது, நம்மளுக்கும் நல்லது. அடுத்தது பார்த்திங்கன்னா இஞ்சி. இதில் எக்கச்சக்கமான ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. இதில் ஜிஞ்சரால் அப்படிங்கிற ஒரு காம்பவுண்ட் நிறையா இருக்கிறதுனால குடலில் உருவாகிற அந்த கேஸ் ட்ரபிள் பிரச்சனையெல்லாம் இது ரிலீஃப் பண்ணுது. அதிகமாக இஞ்சி துவையல், அதிகமாக இஞ்சி சாறு போட்ட டீ இந்த மாதிரி அதிகமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த குளிர்காலத்துக்கு நம்மளுக்கு ரொம்ப நல்லது. உடல் ஆரோக்கியத்துக்கும் நல்லது. அதிகமாக சளி பிடிக்காது. இதை நீங்கள் இந்த குளிர்காலத்துக்கு அதிகமாக பயன்படுத்தலாம். அடுத்தது நூல்கோல். மிகவும் பிரபலமான வேர்க்காய்கறிகளில் ஒன்று தான் இந்த நூல்கோல். இதில் பொட்டாசியம் இருக்குது, விட்டமின் சி இருக்குது, மேங்கனீஸ் இருக்குது. இது விட்டமின் சி நிறையா இருக்கிறதுனால இது அதிகமாக உணவில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். இந்த நூல்கோல் அதிகமாக உணவில் நீங்கள் சேர்த்துக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா கேரட்டு. இந்த கேரட் அதிகமாக நீங்கள் ஜூஸாவோ அல்லது பொரியலாகவோ அல்லது சாம்பார்லேயோ அல்லது சாலட்லேயோ அதிகமாக சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த குளிர்காலத்துக்கு இந்த கேரட்டும் ரொம்ப நல்லது. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா உங்களுடைய கண்களுக்கும் நல்லது. புற்றுநோயை எதிர்த்து போராடும் தன்மை கொண்டது இந்த கேரட். ஸோ இந்த மாதிரி உங்களுடைய குழந்தைகளுக்கும் சரி நீங்களும் சரி இந்த குளிர்காலத்தில் உங்களோட ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறதுக்கு, சளி காய்ச்சல் இந்த மாதிரி பிரச்சனையிலிருந்து விடுபடுறதுக்கு இப்போ நான் சொன்ன இந்த காய்கறிகளையெல்லாம் அதிகமாக உங்கள் உணவில் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஆரோக்கியத்தை நீங்கள் இந்த குளிர்காலத்தில் மேம்படுத்த முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் ரிலேட்டட் வீடியோஸ் போட்டுக்கிட்டே இருக்கோம். நம்மளோட சேனலை விசிட் பண்ணி பாருங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ, பாய்.